ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதை வச்சு நம்ம பிஎல்சின்னு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இன்புட் எடுத்துக்கங்க. இன்புட் எடுத்துகிட்டு அடிஷன் பார்க்கலாம். இப்போ இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டின் மார்க்கு சூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். S1 S2ங்கிறது நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது இங்கேயே இருக்கும் பாருங்கள். S1 சம் ஆண்டு, S2 ஆட் அண்டு, D சம். இப்போ S1ல் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் கான்செப்ட் வேலையும் கொடுக்கலாம், D ரிஜிஸ்டர் வேலையும் கொடுக்கலாம். இப்போ D0 ரிஜிஸ்டர். இப்போ S2க்கு D1 ரிஜிஸ்டர். சம்முக்கு ஒரு ரிஜிஸ்டர் கொடுங்க, D2ங்கிறது. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Ctrl F7 கம்பைல் பண்ணுங்கள். ஆன்லைன் மோடு ஆன் பண்ணுங்கள். சிமுலேஷன் ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்விட்ச் 1 ஆன் பண்ணுங்கள். இப்போ D0, D1, D2 இதெல்லாம் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூன்னு கொடுங்க. இப்போ D0க்கு ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம K10 அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். கேங்கிற மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும். பாருங்கள், 10 ஆயிடுச்சு. D0, D1 ஆட் பண்ணால் D2ல் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், D0 20ன்னு கொடுங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 20 வருது. இப்போ D1 2 தானே ஆட் ஆகுது. இதில் ஒரு 60 கொடுங்க. 60 + 20 80. 120 கொடுங்க. 120 + 20 140. இந்த மாதிரி 2 ரிஜிஸ்டர் உள்ள வேல்யூ நம்ம D2 அப்படிங்கிற ரிஜிஸ்டரில் நமக்கு ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் வரும் கைஸ். ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் இது பார்த்து தெரிஞ்சுக்குங்க என்னென்ன. அடிஷன், இதை சப்ராக்ட் பண்ணுறதை பார்க்கலாம். சப்ராக்ஷன் அதே மாதிரி தான். இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கங்க. D0, D1, D2 அப்படிங்கிறது எடுத்துக்கங்க. கம்பைல் பண்ணுங்க. சிமுலேஷன் ஆனில் இருக்குது. ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்க. ஆன்லைன் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாப் மோடில் இருக்கும். ரன் மோட் ஆன் பண்ணுங்க. ரன் மோட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ கொடுத்து பாருங்கள். எப்படி சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூ அதில் போயிட்டு K20 D0 ரிஜிஸ்டரில் கொடுங்க. இப்போ 20ல் 0 போச்சுன்னா 20. இப்போ D1 ரிஜிஸ்டரில் K10 கொடுங்க. 20 - 10 10 அப்படிங்கிறது வருதா. இப்போ 70 கொடுங்க. 70ல் 20ல் 70 போச்சுன்னா -50 அப்படின்னு தெரியுதுங்களா. இப்படி தான் கைஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். 120 கொடுங்க. 120 - 70 50. இந்த மாதிரி தான் கைஸ்
சப்ட்ராக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். அதே மாதிரி ரிஜிஸ்டர்ஸ் கொடுங்க. D0 D1 D2 கம்பேர் பண்ணுங்கள். சிமுலேஷன் ஆனில் இருக்குது. ஆன்லைன் போன் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப் மோடில் இருக்குது. ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுங்க. இப்போ D0 K20 அப்படின்னு கொண்டு 20 × 0 20. இப்போ D1 கொடுங்க. 20 × 10 200. இந்த மாதிரி தான் கைஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அகைன் ஸ்டாப் பண்ணுங்கள். ஆஃப்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் API 23 டிவிஷன் D0 D1 D2 அப்படிங்கிற ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. கம்பைல் பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப் மோட் இருக்குது. ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து டிவிஷன் சேஞ்ச் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுங்க. டிவைஸ்னு D0 D0க்கு K50. சாரி கேஸ் K கொடுக்கணும். K50. 50 divided by 0 50. இங்கே D1 கொடுங்க. 50 divided by 5 அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம அவுட்புட் வரும். ஸ்டாப் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் D அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 32 பிட். அதுக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் Dன்னு வரது எல்லாமே 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் கைஸ். இதனால தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுறது இதுதான். ஆட் பண்ணுறது. இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பேரிசனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அதெல்லாம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த லூப் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் C ப்ரோக்ராமிங் வந்து ஃபார் லூப்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்குன்னா அந்த லூப்பில் போட்டோம்னா 5 டைம்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அந்த லூப்பில் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் போட்டிருந்தாலும் நமக்கு அது ரன் ஆகும். இதுதான் ஃபார் லூப்பு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது EIங்கிறது பார்த்தோன்னா என்னேபிள் இன்ட்ரப்ட்டு, இது டிசேபிள் இன்ட்ரப்ட்டு. இதுதான் இதோட ஃபங்க்ஷன் கைஸ். இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்குது. ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பேரட்டர்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ. எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ.